அதில் பாதி தான் சொல்ல முடியுது, ஃபுல்லாக சொல்ல முடியலைங்க அதில். சரி இதை சொல்கிறேன் பாருங்க. எங்கள் அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சின்ன வயசுலேருந்து. நான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, முடியலன்னாங்க. அதை அப்போ பார்க்கல, இப்போ தான் பார்த்தேன். யோசித்து பார்த்தேன், மண்டையே குழம்புது. யோசித்து பார்த்தனால அதுதான், யோசித்து பார்க்காம ஃப்ரீ டைம் ஜாலியாக இருந்திருப்பேன். நினச்சி பார்த்தனால தான், நினச்சி பார்க்கணும், எதையும் நினச்சி பார்த்தா தான் புரியும். நினச்சி பார்த்தனால எனக்கு புரிஞ்சுது. எங்கள் அம்மா பட்ட கஷ்டம் அவ்வளோ கஷ்டம். அப்போ இல்லாத பிள்ளைல அவ்வளோ கஷ்டப்பட்டேன், உருவாக்கி வளர்த்தாங்க. அப்படி இப்படின்ட்டு ஊரில் நிறைய பேர் எப்படி போகிறாங்க, நம்ம மட்டும் பிள்ளைகள் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு அந்த தாட்லேயே போனாங்க. அப்படின்னு வரப்போகிற நீங்கள் 2 பேரும் அம்மாவை கரெக்டாக பார்த்துக்குங்க. உங்கள் கண்ட்ரோல் தான். உங்கள் அத்தை தான் உங்கள் அம்மாவை நினச்சி அவ்வளோ பார்த்துக்குங்க. உங்கள் அத்தையை நினைக்கிறீங்க, அம்மாவை நினைங்க. அம்மா அப்படி தான் நினைப்பாங்க. யார் எதிராக இருந்தாலும் சொந்தமாக நினைப்பாங்க அம்மா. இப்போ என்ன சொல்கிறேன்னா, அம்மாவை கரெக்டாக பார்த்துக்குங்க. நீங்களும் உங்கள் வாழ்க்கை எதுனாலும் கரெக்டாக முடிவு பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் நான் இல்லை, பார்த்துக்குங்க. நல்லா தான் பார்த்துக்கிறீங்க, ஆனால் என்னால் முடியும். தலைவலிக்கு பயங்கரமாக அடிக்கடி மைண்ட் மாறுது, என்ன பண்ணுறோன்னு தெரிய மாட்டேது. நல்லவனாக இருந்தால் எனக்கு என்ன தான் கெட்டவனாக இருந்தாலும் அது ஒரு சில விஷயத்தில் நல்லவன் தானே. என்னால் வந்து 4-5 பேர் வாழ்ந்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிற நிறைய பேர், 10 பேர் 20 கூட வரும், லிஸ்ட்டில் வரும். அது சொல்ல முடியாது, வெளியில் யாருக்கு தெரியாது. ஆனால் வெளியெல்லாம் எனக்கு கெட்டவன் தான் சொல்லுவாங்க. சொல்கிறவங்க சொன்னால் போகிறாங்க, ஐ டோன்ட் கேர், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க வந்து நம்மளுக்கு வந்து இது பண்ண போகிறாங்களா, நம்ம உழைச்சா நம்மளுக்கு சம்பளம் எது இருந்தாலும். அதனால் அதை மட்டும் பாருங்கள், அடுத்தவங்க சொல்கிறாலும் பார்க்காதீங்க. அடுத்தவங்களுக்காக பார்க்கலாம், ஆனால் அடுத்தவங்க வசம் நம்ம வாழ்ந்தான் அப்படின்லாம் இல்லை. அடுத்தவங்க சரி, இந்த டாபிக் மாற்றுங்க. வந்து உங்களுக்கு கரெக்டாக வாங்க, இருக்குது ஒரு லைஃப் தான், அதில் வந்து கரெக்டாக வாங்க, நல்லா என்ஜாயபுளாக வாங்க, சந்தோஷமாக வாங்க. புள்ள குட்டிகளோட உங்களுக்கு வந்து உங்களுக்கு 2வது அடுத்த பையன் உங்களுக்கு பண்ணான்னா அது என் பேரை வச்சுருங்க. அது நான் தான் பிறப்பேன், ஆனால் அது உறுதி அது வேணாம். அது உங்கள் பையனை பார்த்தாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க, நான் தான் வந்து என்னமாரி இருக்கான் அப்படி சொல்லுவீங்க. வளர்ந்ததுக்கப்புறம் என் பேரை வச்சுருங்க. அடுத்து நான் தான் வருவேன் உங்களுக்கு. 2 பேரில் யார் வேணாலும் வருவேன் தான். சரி பார்த்துக்கங்க. என்னால் முடியல, ரொம்ப தலைவலிக்குது, டென்ஷன் அதிகமாகுது. அடிக்கடி சும்மா அந்த அந்த டாப்பிக்கில் மறந்தாலும் அடிக்கடி சாகணும் தான் தோணுது. நல்லா இல்லைல்ல, சாகணும் தான் தோணுது. அதனால் வந்து என்றைக்கும் யாராக இருந்தாலும் சாகணுன்ட்டு நினைக்காதீங்க. ஏன்னா இருக்குது ஒரு லைஃப் தான், அதை வச்சு முடியாதவன் தான் சாகணும்னு நினைப்பான், முடிஞ்சவன் சாகணும்னு நினைக்க மாட்டான். இப்போ என்னால் முடியல தான், ஒன்றுமே முடியல. நான் அடுத்தவன் நம்பி தான் இருந்தாலும், அடுத்தவன் நம்பினா என் ஃபேமிலி நம்பி தான் இருந்தேன். அவங்களுக்கு தொல்லை தான் கொடுத்த எதுக்கு வேணும். என்னால் முடியலன்னு தான் செத்துடுறேன், அவ்வளோதான் முடிஞ்சு. சும்மா உட்காந்துருந்தாலும் மைண்டு தனியாக உட்காந்தாலும் 2 வருஷம் ஆகிட்டு. அப்போது சிந்தனை மாறிட்டு இருக்குது. நல்லவனாக இருந்தோம் கெட்டவனாக மாற மாற கொஞ்சம் கொஞ்சமாக சிந்தனை கொஞ்சம் மாறுது. பழைய சிவா இல்லை யோசிக்கிறது.